அண்மை செய்தி. கடலூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டு எரிக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி சிக்கியிருப்பதாக மிக முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட அந்த நபரை தனிப்படை போலீசார் அழைத்து வந்து மேலும் விசாரணை செய்ய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன காரணத்திற்காக இந்த கொலை நடந்தது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இதில் எழுந்திருக்கின்றன. நகைக்காக கொலை செய்யப்பட்டதா, உறவினர்கள் யாரும் கொலை செய்யப்பட்டார்களா, 3 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு முக்கிய அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் விவேக் வழங்க கேட்க இருக்கின்றோம். விவேக், இப்போ அந்த 3 பேர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி சிக்கியிருப்பதாக தகவல் நமக்கு பார்க்க முடியுது. என்ன விவரம்? வணக்கம் கோபால். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே இருக்கக்கூடிய காராமணிக்குப்பம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டு எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தமிழகத்துல நாளுக்கு நாள் மிகுந்த திருப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றது. ஏனென்றால் இந்த வழக்கில் இன்றையோடு 4 நாட்களாக போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த ஒரு வழக்குக்காகவே பல்வேறு இடங்கள்ல ஆதாரங்களோடும் அதே போல அதுக்கான என்ன மாதிரி வழக்குகள்ல நிலுவையில் உள்ளது அதுக்கான ஆதாரங்களை தேடி போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா 150 பேரிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில தற்போது கிடைத்த முக்கிய தகவலாக இந்த கொலை சம்பவத்துல தொடர்புடைய ஒரு நபர் சென்னையில் உள்ளதாகவும் அவரை தேடி தனிப்படை ஒன்று சென்னை விரைந்தது. தற்போது அவர் அந்த தனிப்படையிடம் சிக்கியதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த நபரை அழைத்து வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின் இந்த கொலைக்கான காரணங்கள் தெரிய வரும் என்பது கூட ஒரு தகவலாக வெளியாகியுள்ளது. தொடர்ந்து ஏற்கனவே இது தொடர்பாகவும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளில் போலீசாரிடமிருந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்படவில்லை என்றால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது கூட இந்த கொலை சம்பவத்துல முதல் நாள் அவர் தெரிவித்த தகவல் என்னவென்று பாத்தீங்கன்னா அவர் இது வந்து ஒரு கொலை சம்பவம் என்ற ஒரு தகவல் தான் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஒரு நாளும் ஒரு கருத்தை வெளியிட்டு வருகிறது. அதன்படி பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது தொடர்பாகவும் சிசிடிவி காட்சிகள் ஆகட்டும், அதே போல கிடைக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சென்ற வாகனங்கள், அதே போல அவரது உறவினர்கள், இறந்த சுகந்தகுமார் வேலை செய்த இடம் ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் போலீசார் தனிப்படை தொன்று விசாரணை செய்து வருகிறது. மேலும் இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு வழக்குல முக்கிய குற்றவாளிகள் சிக்குவார்கள் என்ற ஒரு எண்ணத்துல தொடர்ந்து மக்களும் எதிர்பார்த்து வருகின்றனர். நெல்லிக்குப்பம் பகுதியில் இது ஒரு முக்கிய அச்சுறுத்தக்கூடிய சம்பவமாக நிலவுகிறது. இதனை அடுத்து தற்போது இந்த சம்பவத்துல சிக்கியுள்ள அந்த நபர், தனிப்படையும் சிக்கியுள்ள நபர் கடலூர் அழைத்து வரப்படுவதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அவர் வந்த பின்புதான், ஏனென்றால் இந்த குற்றத்தின் தொடர்பாக ஏற்கனவே அந்த வீட்டுல வந்து எந்த ஒரு நகையும் பணமோ காணாமல் போகவில்லை ஒரு தகவல் கூட ஏற்கனவே வெளியானது. ஆனால் இந்த சம்பவத்துல தற்போது அவர் கிடைத்த உடனேயே இது வந்து எதற்காக கொலை நிகழ்ந்திருக்கலாம், உறவினர்களோ அல்லது கொலை பணத்துக்காகவோ உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாமோ என்ற ஒரு கோணத்தில் கூட போலீசார் வந்து எந்த ஒரு தகவலும் கிடைக்கப்பெறாமல் தொடர்ந்து இதுக்கான விசாரணைகள் மட்டுமே நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் அவர் நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் அழைத்து வரப்பட்டு இங்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின் தான் வேறு எந்த தகவலும் வெளிவரும் என்று தற்போது வெளியாகி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபால், நன்றி விவேக்குமார். உங்களுடைய தற்போதைய கள நிலவரங்களுக்கும் விவரங்களுக்கும் நன்றி.